ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் கிளாசிக் சீரீஸோட ஃபர்ஸ்ட் சீசனோட எபிசோட் 12 சைடு எஃபெக்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் ஓப்பன் பண்ணால் ரெண்டு பைபிள்ங்க ஒரு பாலறிஞ்ச வீட்டை இடித்து கொண்டு இருப்பானுகள். அந்த வீட்டுக்கு இருந்து வந்தவருங்க இந்த வீட்டை இடிச்சிங்க அவனை செத்திங்கிறான்னு சொல்ல இந்த வீடு தேவையில்லான்னு சொல்லி கவுன்சில் தான் இந்த வீட்டை இடிக்க சொன்னாங்க. வேண்டாம், நீ அவங்கள்ட்டே போய் கேளுண்டு இவன் சொல்லுவான். அந்த வில்ல பைபிள் என்ன செய்வான்டா, பூச்சிகளை தன்னோட கண்ட்ரோலுக்கு எடுத்து இவங்க ரெண்டு பேரையும் தன்னோட வீட்டுக்கு டின்னருக்காக தூக்கிட்டு போவான். அப்போ அதில் ஒருவன் சொல்லுவான், ஐயா சாமி என்னை விட்டுருங்கயான்னு சொல்லுவான். அப்போ இதையும் போய் நீ அந்த கவுன்சிலே சொல்லுடான்னு சொல்லிட்டு உள்ள தூக்கிட்டு போவான். இந்த வில்ல பைபிளோட பேர் தெரிஞ்ச கமெண்ட்ல தட்டி விடுங்க. நான் இந்த வீடியோட எண்டில் இந்த வில்லப்பையோட பேரை டேக் பண்ணுறேன். யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்கீங்கன்னு பார்க்கலாம். இதை கட் பண்ணால் வழக்கம் போல் ஒரு திருட்டு பைபிள் எங்கேயே திருடி கொண்டு ஒரு காரில் எஸ்கேப் ஆகி கொண்டு இருப்பான். நம்ம பென் அப்கிரேட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஒரு மோட்டர் பைக்கை தன்னோட கண்ட்ரோலுக்கு எடுத்து அவனை வித்தியாசமான ஸ்டண்டெல்லாம் காட்டி சேஸ் பண்ணி கொண்டு போவான். ஒரு கட்டத்தில் தன்னோட லேசர் பீமை வச்சு அவனோட கார் டிக்கியை அட்டாக் பண்ணி அந்த கார் டிக்கிக்கு அந்த காசை காற்றோட காற்றா பறக்க விட்டுட்டு ஒரு ஷாப் க்ளோஸை வச்சு அவனோட காரோட சில்லில் ஒரு ஓட்டையை போட்டு அந்த காரை ஆக்சிடென்ட் பண்ண வச்சு அவனை போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுருவான். அந்த திருட்டு பைப்பில் அந்த மோட்டர் பைக்கை பார்த்துட்டு அதில் எவனும் இல்லைன்றவனை அவன் புலம்ப வலிக்கிட்டுருவான். நம்ம பென்னு பக்கத்தில் இருந்த ஒரு ஐஸ்கிரீம் பேனை பார்த்துட்டு ஐயா அடித்து நொறுக்க வேண்டியதாண்டு அவன் உள்ளே போயிடுவான். பின்னால் வேனில் வந்த கிராண்ட்பாவும் குவென்னும் எங்கடா பென்னை காணலன்னு பார்த்தா அந்த ஐஸ்கிரீம் பேனை போய் திறந்து பார்ப்பாங்க. உள்ளே தேவைக்கேற்ற மாதிரி ஐஸ்கிரீமெல்லாம் அடித்து நொறுக்கி குளிரில் நம்மால் நடுங்கி கொண்டிருப்பான். சரின்ட்டு பென்னை வேனுக்கு கூட்டிகிட்டு போய் செக் பண்ணால் அவனுக்கு ஜலதோஷம் கன்ஃபார்மே ஆயிடும். இனியாவது ஐஸ்கிரீமை திருடி தின்றதை கொஞ்சம் நிப்பாட்டுறாண்டு குவென் அவனை கலாய்க்க அந்த நேரம் பார்த்து பென்னுக்கு தும்மல் வர பக்கத்தில் இருந்த குவெனோட புது டிஷர்ட் எடுத்து மூக்கில் தேயின்னு தேய்ச்சிருவாள். இதை பார்த்து குவென் சும்மா விடுவாளா? பென்னுக்கு வண்டையாக கிழிச்சிட்டு பென்னோட ஃபீவர் தனக்கு தொத்தக்கூடாதுன்னு சொல்லி மெடிக்கிட்ஸுகளை தனக்கு ரெடி பண்ணி வச்சு கொண்டு இருப்பாள். அப்போ கிராண்ட்பா சொல்லுவார், பென்னை குணப்படுத்துறதுக்கான ஒரே ஒரு மருந்து அது சைனா டவுனில் இருக்க ஒரு கடையில் தான் இருக்குன்னு சொல்லுவார். அதை கட் பண்ணிவிட்டு அந்த சைனா டவுனை காட்டினா அங்கே ஏதோ ஃபங்க்ஷன் போல் ரோட்டில் சும்மா கொத்தையே ஆட்கள் குமிஞ்சிருப்பானுகள். அப்போ நம்ம கிராண்ட்பா அந்த மருந்தை வேண்டி வந்து இந்த பென்னு தேன் கலந்த மருந்து குடிச்சு பாருன்னு கொடுப்பாரு. பென் அதை திறந்து தான் பார்ப்பான். அதில் கப்பு தாங்க முடியாமலே பென் தன்னோட நாக்கை வெளியே தள்ள வலிக்கிட்டுருவான். அந்த நேரம் பார்த்து மைக்கில் யாரோ கத்தி பிடிச்சிக்கின்னு இருப்பாங்க. அது யாருன்னு பார்த்தா அதுதான் இந்த டவுனோட கவுன்சில் அக்கா. அந்த கவுன்சில் அக்கா இந்த டவுனை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு கொடுத்த ஒத்துழைப்புக்கு நன்றின்னு ஒன்றிருப்பா. அந்த நேரம் அந்த வில்லப்பையில் பக்ஸோடு அங்கே வந்து அட்டகாசத்தை போட்டு அந்த கவுன்சில் அக்காவை கொத்தோடு தூக்கிட்டு போயிடுவான். அப்போ இந்த நான் உங்களை காப்பாற்ற வாரண்டு பென் வாட்ச் அடித்து வயல்மெட்டாக மாறுவான். பென்னோட கோல்டு அவனோட மோப்ப சக்தியையும் பாதித்ததால் அங்கேயும் இங்கேயும் மோதிக்கொண்டு கிடப்பான். அப்போ குவென் பென்னுக்கு மேலே ஏறி இந்த நான் உனக்கு ரூட்டு காட்டுறேன்னு சொல்லுவாள். பென் நேராக ஓடிப்போய் ஒரு ஜூட்டன் அடிப்பான். அங்கே இருந்த வெடிப்பெட்டிக்கு போய் குவென் விழுந்துருவாள். அந்த நேரம் அந்த வெடிப்பெட்டியில் இருந்த திரியில நெருப்பும் பத்திக்கிச்சு இந்த குவென் ராக்கெட் மாதிரி பறக்க போறான்ட்டு பார்த்தா அதுக்கிடையில கிராண்ட்பா மீன் கழுவி வச்சிருந்த தண்ணியை எடுத்து வந்து ஒரே எத்துவ. ஸோ குவென்னை காப்பாற்றிடுவேன். சாமி நன்றி சாமின்னு சொல்ல மீன் கழுவின தண்ணியை உன்மேலே எத்தினதுக்காக என் மேலே கோவப்படாதுன்னு அங்கே குவென்னை கிராண்ட்பா கலாய்ச்சி கொண்டு இருப்பார். இந்த மருந்தோட ஸ்மெல் தான் அப்படி இருக்கும், பட் டேஸ்ட்டு தேன் போல் இருக்குன்னு சொல்லி அந்த மருந்தை மறுபடியும் பென்னுட்டு குடிக்க சொல்லி கொடுப்பார். அப்போ பென்னு மூக்கை பொத்தி கொண்டு ஒரு சொட்டு வாய்க்க விட்டு அதை குடிச்சு பார்த்துட்டு தேன் இவ்வளவு கேவலமாக இருக்குன்னு கிராண்ட்பாட்ட கேட்பான். அந்த நேரம் வழக்கம் போல குவென் லேப்டாப்பில் நோண்டி அந்த வில்லப்பைபிளையை பற்றி நியூஸை கலெக்ட் பண்ணிடுவாள். இந்த டவுனில் இடிக்கப்படாமல் இருக்க ஒரே ஒரு வீடு அது 86 ஸ்ட்ரீட்லாம் இருக்குன்னு சொல்லுவாள். அந்த நேரம் பென்னு சோஃபாவுக்கு கீழே இருந்த ஹபர்ட்டில் அந்த மருந்தை யாருக்கும் தெரியாமல் ஒழிச்சு வச்சிருவான். அதை கட் பண்ணிவிட்டு அந்த வில்லப்பைபிளையோட வீட்டை காட்டினா அங்கே அந்த கவுன்சிலக்காக அந்த வில்லப்பைபிள அந்த வீடு பற்றின ஹிஸ்ட்ரி படத்தை எடுத்துக்கொண்டிருப்பான். அந்த நேரம் பார்த்து நம்ம ஆளுங்க 3 பேரும் அங்கே வந்துடுவாங்க. 3 பேரும் வீட்டுக்குள்ளே போனால் ஒரு கட்டத்தில் 3 பேரும் பிரிஞ்சு போயிடுவாங்க. அப்போ குவென் ஒரு பெரிய நிழலை பார்த்துட்டு கத்த வலிக்கிடுவாள். என்னடா அதுன்னு பார்த்தா நம்ம பென் தான் ஃபோராம்ஸாக மாதிரி குவென்னை பயப்படுத்தி இருப்பான். அந்த நேரம் என்னை காப்பாற்றுங்கன்னு ஒரு சவுண்ட் ஒன்று வரும். அப்போ குவென்னையும் கிராண்ட்பாவையும் தூக்கிக்கொண்டு பென் உடைச்சி கொண்டு போவான். அந்த நேரம் பென்னோட உடம்புலேருந்து ஒரு நாத்தம் ஒன்று அடிக்கும். குளிக்கிறண்டா இப்படித்தாண்டா கப்படிக்குன்னு அந்த நேரம் குவென் பென்னை கலாய்ச்சி கொண்டே போவாள். மேலே போய் பார்த்தா கவுன்சிலக்காவை பூச்சிங்கெல்லாம் சுத்து போட்டு வச்சிருக்கும். அந்த நேரம் பார்த்து பென்னுக்கு தும்மல் வந்து தும்முவானா பென்னோட சளி நேர போய் கவுன்சிலக்காவை அட்டாக் பண்ணி அந்த பூச்சிங்களோட சோழியை முடிச்சு விட்டுரும். இதை அந்த வில்லப்பைப்பில் பார்த்துட்டு பூச்சிங்களை வச்சு அட்டாக் பண்ணுவான்.
இதை பார்த்த பெண்ணு காண்டாகி உன்னோட தலையில 4 கொட்டு கொட்டி உன்னையும் பூச்சி மாதிரியை மாற்ற போகிறேன் பாடுறான்னு சொல்லி அவனை அட்டாக் பண்ண போக அவன் பெண்ணை எறும்புகளை வச்சு அட்டாக் பண்ணுவான். அந்த எறும்புகள் பெண்ணோட பேண்டில் ஏறினோன்னு பென் கடி தாங்க முடியாமல் குட்டி மைக்கேல் ஜாக்சனாவை மாறி ஒரு ஆட்டத்தை போடுவான். அப்படி ஆட்டம் மட்டும் போட்டது இல்லாமல் அங்கே இந்த சிவரில் தூணில் சீலிங்கில் எல்லாம் இடிபட்டு அந்த வீட்டை அடித்து நொறுக்க வலிக்கிட்டுருவான். இதை பார்த்த வில்லப்பேவில் இந்த வீட்டை காப்பாற்றத்தானடா இவ்வளவு போராட்டம்னு சொல்லி அவன் புலம்ப வலிக்கிட்டுருவான். அங்கே இருந்த மிச்சாக்கள் இங்கே நின்றவன்டா தலை மேலே சீலிங்கை விழ வச்சிருவான்னு சொல்லி அங்கேருந்து குடுகுடண்டு வெளியே ஓடிடுவானுகள். அப்படி ஓட பென் அந்த வீட்டை மொத்தமாகவே அடித்து நொறுக்கி தரமட்டமாக்கிடுவான். இதை பார்த்த வில்லப்பேவில் இந்த நகரத்தையும் உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லி வண்டியாக டைலாக்கை பேசிட்டு ஒரு பெரிய பூச்சி கூட்டத்தையே வர வச்சு அங்கேருந்து சொயிங்குன்னு பறந்து போயிடுவான். சரிண்டு கவுன்சிலக்கா வழி அனுப்பி வச்சுட்டு இந்த நகரத்தை அழிக்கிறதுக்கான வழி என்னென்று கிராண்ட்பா யோசிச்சுக்கொண்டு இருப்பார். அப்போ இந்த நகரத்தை அழிக்கிறதுக்கான ஒரே ஒரு வழி என்று சொல்லிக்கொண்டு கிராண்ட்பா அங்கே இந்த நியூக்ளியர் பிளான்ட்டை பார்ப்பார். 3 பேரும் வேனில் நியூக்ளியர் பிளான்ட்டை நோக்கி போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீட்டரை ஒன் பண்ணி ஹை லெவலில் வச்சு கூட பென் குளிரில் நிலநடுக்கம் வந்த மாதிரி நடுங்கி கொண்டிருப்பான். இதை பார்த்த கிராண்ட்பா அந்த சாஞ்சுவன் மருந்து எடுத்து வந்து பென்னிட்ட கொடுக்குவேன், அப்போ தான் பென்னுக்கு சரியாகும்னு சொல்ல அது வேணாம் அதை நான் ஏற்கனவே குடிச்சு முடிச்சிட்டேன்னு சொல்லி பென் நைஸாக மழுப்ப ஒழிக்கிடுவான். அந்த நேரம் நெட்டில் பூச்சிங்க பற்றிய பயோடேட்டாவை குவென் எடுத்து சொல்லி கொண்டிருப்பாள். அதை பார்த்த பென்னு, அம்மா தாயே உன்னை நாங்கள் அக்ரிகல்ச்சர் கிளாஸ் எடுக்க சொல்லலை, பூச்சிகளோட வீக்னஸ் என்னென்னு சொல்லணும்னு சொல்ல அதுக்கு அடுத்த ஐசேச் வரணும், அல்லாட்டி பூச்சிங்களை நெருப்பில் தான் போட்டு வறுத்தெடுக்கணும்னு குவென் சொல்ல வறுக்கிறதுக்கான சரியான வேற வச்சிருவோண்டு பென் வாட்சை திருகுவான். அப்போ 3 பேரும் அந்த நியூக்ளியர் பிளான்ட்டுக்கு வந்துடுவாங்க. 3 பேரும் உள்ளே போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ திடீரென்று எல்லாம் அடிக்கும். எவன்டா ஹாலிடேஸில் எல்லாம் வைக்கிறோண்டு பென்னு கேட்க, அட பைத்தியமே நியூக்ளியர் பிளான்ட்டுக்கு எல்லாம் அடித்தா அது ஆபத்தண்டு அர்த்தம்டான்னு சொல்லி குவென் பென்னை கழுவி ஊற்றி கொண்டிருப்பாள். அப்போ 3 பேரும் உள்ளே போய் பார்ப்பாங்க. அந்த நியூக்ளியர் பிளான்ட்டோட கண்ட்ரோல்ஸ் எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி அதை ஓவர்லோடாக வச்சிருப்பான். அதை பார்த்து கொண்டிருக்கிற நேரம் வில்லப்பேபில் வந்து சாவை நேரடியாக பார்க்க வந்தீங்களாடான்னு சொல்லி பக்கமாக டைலாக் பேச தொடங்க, அட மெண்டல் கிறுக்கு பேபிளே, இந்த நியூக்ளியர் பிளான்ட் அழிஞ்சா எங்களோட சேர்ந்து நீ அழிஞ்சிருவேன்னு சொல்ல, அப்படியா சந்தோஷம்னு சொல்லிக்கொண்டு அந்த பேபிளை தான் அழியாமல் இருக்கிறதுக்காக தனக்கு மேலே ஒரு பக் சூட்டை கிரியேட் பண்ணுவான். அதை பார்த்த பென் இந்த பக் சூட்டையை கரைக்கிறேன்னு சொல்லி வாட்சை திருகி அடித்து ஹீட் பிளாஸ்டாக மாறுவான். ஹீட் பிளாஸ்டில் ஒரு வித்தியாசம் தெரியுது குவென் சொல்ல பென் அதை கண்டுக்காமல் அந்த வில்லப்பேபிளை அடிக்கிறதுக்காக பாஞ்சு போவான். அந்த வில்லப்பேபிளை ஓங்கி ஒரு குத்து தான் விடுவான். பென் தெரிச்சு வந்து அங்கே இருந்த கண்ட்ரோல்ஸில் அடிபட்டு கீழே விழுந்துருவான். இந்த அவனோட பக் சூட்டை கறக்குறண்டான்னு சொல்லி தன்னோட ஃபயர் பவரை ஜூஸ் பண்ண கையை நிட்டுவான். அவனோட கையிலேருந்து ஃபயர் பவர் போகாது. அப்போ தான் பென்னுக்கு ஞாபகம் பெறும் தன்னோட கோல்டு ஹீட் பிளாஸ்டோட பவரையும் மினிமைஸ் பண்ணிட்டேன். பேந்தென்ன வில்லப்பேவில் சும்மாவா இருப்பான், பென்னை புழுதியில் போட்டு புரட்டி எடுத்துக்கொண்டு இருப்பான். அந்த கேப்பை யூஸ் பண்ணி குவென்னும் கிராண்ட்பாவும் அந்த நியூக்ளியர் பிளான்ட் ஓவர்லோட் ஆகிறத தடுக்கிறதுக்காக கீழே போவாங்க. அதை வில்லப்பேவில் பார்த்துட்டு அவங்கள தடுக்கிறதுக்காக குளவி கூட்டத்தை அனுப்பி விடுவான். அந்த குளவி கூட்டம் குவென்னையும் கிராண்ட்பாவையும் விடாமல் துரத்திக்கின்னு போகும். ஒரு கட்டத்தில் குவென் ஓடி போய் அங்கே இருந்த தீயணைக்கிற மிஷினில் இருந்த தண்ணியை வச்சு அந்த குளவிகளோட சோழியை முடிச்சிருவாள். அந்த நேரத்தில் கிராண்ட்பா மனுவலாக அந்த நியூக்ளியர் பிளான்ட் ஓவர்லோட் ஆகிறத தடுக்க பார்ப்பார். அப்போ வண்டுகள் அந்த வில்லப்பேவில் அனுப்பி வைக்க குவென் ஒரு தும்பு தடி எடுத்து கிண்டி அந்த வண்டுகளை தங்கள் நெருங்க விடாம தடுத்து கொண்டு இருப்பார். வில்லப்பேவிலியோட அடி தாங்க முடியாம பென் இதை பேசி தீர்த்துக்கலாம் என்று கையை நீட்டுவான். அவனோட கையிலேருந்து ஃப்ரீஸ் ரேஸ் போய் அந்த வில்லப்பேவிலையை அட்டாக் பண்ணும். இதை பார்த்த பென் இது போதுமே என்று சொல்லி ஃப்ரீஸ் ரேஸில் வச்சு அந்த வில்லப்பேவிலையை கவர் பண்ண பார்ப்பான். அப்போ அந்த வில்லப்பேவில் ஓடி வந்து பென் ஒரு முட்டி 2 பேரும் கீழே விழுவாங்க. அப்போ குவென்னையும் கிராண்ட்பாயும் அட்டாக் பண்ண அந்த வண்டுக்கு மேலே தன்னோட ஃப்ரீஸ் ரேஸை யூஸ் பண்ணி அந்த வண்டு எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி அவன் சேஃபாக லேண்ட் ஆயிடுவான். இதை பார்த்த குவென் ஆண்டு வாயை பிளந்து கொண்டு நிற்பால். ஃப்ரீஸ் ஆன அந்த வண்டு மட்டும் இல்லை நீயும் தாண்டு பென் சொல்ல, நீ எப்போலேருந்து ஆட்டோமேட்டிக் ஐஸ் கியூப் மேக்கர் ஆனான்னு குவென் கேட்க, சில ஏலியன்ஸுக்கு கோல்டு பிடிக்கிறது மஜாவா இருக்குன்னு பென் சொல்லுவான். இந்த நியூக்ளியர் பிளான்ட் ஓவர்லோட் ஆகிறத என்னால் தடுக்க முடியல என்று கிராண்ட்பா சொல்லுவார். அந்த நேரம் அந்த வில்லப்பேவில் மறுபடியும் அட்டாக் பண்ண வர தன்னோட ஐஸ் பவரை அந்த வில்லப்பேவில் மேலே ஃபோக்கஸ் பண்ணி அடித்து அந்த வில்லப்பேவிலையை குச்சி ஐஸாக மாற்றிட்டு தன்னோட ஐஸ் ரேஸை யூஸ் பண்ணி அந்த நியூக்ளியர் பிளான்ட்டை ஃபுல்லாக ஃப்ரீஸ் பண்ணிடுவான். ஸோ அந்த நியூக்ளியர் பிளான்ட் கூலாகி அது ஓவர்லோட் ஆகிறது ஸ்டப் ஆகிடும். ஸோ பென் அந்த சிட்டியையும் காப்பாற்றிடுவான். இதை பார்த்த கிராண்ட்பா நீ கலக்கிட்டடா பென் என்று சொல்லுவார். எனக்கு இருந்த கோல்டும் இல்லாமல் போச்சு, எப்படியோ இந்த சிட்டியையும் அந்த வில்லப்பேவிலிட்டேருந்து காப்பாற்றிட்டோம்னு சொல்லி பென் சந்தோஷமாக அவங்களோட வேனில் போய்கிட்டு இருப்பான். அப்போ குவெனோட காலுக்குள்ள ஒரு கரப்பான் பூச்சி வேற, அவள் அதை மிதிக்க போவாள். பார்த்தா கிராண்ட்பாவோட வண்டி ஃபுல்லாக பூச்சிகளாகவே இருக்கும். என்னென்று பார்த்தோம்டா அந்த வில்லப்பேவில் கிராண்ட்பாவோட வண்டிக்குள்ளே வந்துடுவான். என்னோட திட்டத்தை அந்த நியூக்ளியர் பிளான்ட்டுக்கு நீ உரை வச்சுட்டேன்னு சொல்லி கிராண்ட்பாவை அட்டாக் பண்ண போவான். பென் வாட்சை திருகுவான். வாட்சில் சார்ஜ் இருக்காது.
அப்போ குவென் அங்கே இருந்த அந்த தீயணைக்கிற மிஷின் எடுத்து அந்த வண்டுங்களை அட்டாக் பண்ணி கொண்டு இருப்பாள். அப்போ நாங்கள் தான் அதை செஞ்சாங்கன்னு ஏதாவது ஐடியா கூடன்ட்டு குவென்ட்ட சொல்ல, ஆல்ரெடி இருக்கிற ஐஸ்கிரீமை பார்த்துச்சேன்டா பூச்சிங்கெல்லாம் அது பின்னாடியே ஓடி போயிருந்து குவென் சொல்லிட்டால செஞ்சிடறேன்னு சொல்லி பென் ஓடி போய் அந்த சாஞ்சுவின் மருந்தெடுத்து காட்டுவான். பூச்சிங்கெல்லாம் அந்த மருந்துக்கு பின்னால் ஓடிற அதை தூக்கி வெளியே போடுவான். எல்லா பூச்சிகளும் வெளியே பறந்து போயிடும். அந்த வில்லப்பேவில் தனியாக மாட்டிடுவான். அப்போ சிரித்து மழுப்ப பார்ப்பான். கிராண்ட்பா ஓங்கி ஒரு குத்து வேனை விட்டு வெளியே பறந்து வந்து விடுவான். இந்த அவனை போலீஸ்கிட்ட பிடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி கிராண்ட்பா உள்ளே போவார். அப்போ குவென் தும்முவாள். ஐயா உனக்கு கோல்டு வந்துச்சா, அப்போ எனக்கு சந்தோஷம் வந்துருச்சு என்று சொல்லி பென் சந்தோஷப்படுறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு காட்டு போடுறாங்க. இந்த எபிசோட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரி பென்டன் ஃபேன்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரையும் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி நண்பர்களே.